ஹாய் ஓஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் பைசன் காலமாடான்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வர நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பைசன் காலமாடான் இந்த படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் துருவிக்ரம் வாழ்ந்துட்டு வர்றாரு. பொதுவாகவே கிராமத்தில் ஊர் திருவிழா அப்படின்னாக்க கபடி மேட்ச் வைப்பாங்க. அப்படி அவர் ஊரில் நடக்கிற கபடி மேட்சை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ஒரு கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் எப்படி ஜப்பானில் நடக்கிற ஏஷியன் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக விளையாடுறாரு, டுவர்ட்ஸ் த ஜேர்னி கிராமத்துலேருந்து எப்படி இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிற படம் தான் பைசன் காலமாடான். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 45 minutes, 2.25 மணி நேரம். ரொம்ப லென்த்தான படம், ரொம்ப பெரிய படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவும் இருக்கும், செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக போகும். இந்த படத்தில் வந்து அமீர் நடிச்சிருக்காரு, லால் நடிச்சிருக்காரு. 2 பேருமே வந்து ஒரு ரவுடியாக இருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள உள்ள ஈகோ கிளாஸ், அவங்க சண்டை வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த அமீர் வந்து துருவிக்ரம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ வந்து ஒருத்தவங்களை வெட்டி சம்பவம் பண்ணுவார். அது வந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வச்சுருக்க, வட சென்னை தான் ஞாபகம் வந்துச்சு. வட சென்னையில் எப்படி ராவாக ஒருத்தவங்களை கொலை பண்ணுவாங்க, ரத்தம் தெறிக்க தெறிக்க அதே மாதிரி கொலை பண்ணுவாங்க இதுலேயும். அதே போல் லால் ஆப்போசிட்டில் லால், அவரும் வந்து பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரவுடிசம் பண்ணுவாங்க. 2 பேரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல வந்து அனுபமா பரமேஸ்வரன் ஒரு ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க வந்து துருவிக்ரமோட 5 வயசு பெரிய பொண்ணாக இருப்பாங்க. அவங்க வந்து துருவிக்ரமை லவ் பண்ணுவாங்க. அவங்களோட லவ் அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ரஜிஷா விஜயன் இன்னொரு ஹீரோயினாக இருப்பாங்க. அவங்க வந்து துருவிக்ரமுக்கு அக்காவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு லவ் போர்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பசுபதி வந்து துருவிக்ரமுக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவர் வந்து துருவிக்ரம் வந்து கபடி மேட்ச் விளையாடவே விட மாட்டார். ஏன்னாக்கா அதில் சண்டை வரும், அதனால் மிகப்பெரிய பிரச்சனையாகும். அதனால் அவர் லைஃபுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவார். ஸ்கூலில் உள்ள பிடி சாரை வச்சு துருவிக்ரம் பேசுவார், உங்கள் பையனோட கபடி மேட்ச்சை மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்தது முடிவு பண்ணுங்கள், விளாட்லாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஊரில் ஒரு கபடி மேட்ச்சில் ஜாயின் பண்ண விட்டு விளாட வச்சு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி நீ இனிமேல் கபடி விளாடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவார் பசுபதி. அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை வந்து துருவிக்ரம் வந்து ஒரு கிராமத்துலேருந்து எப்படி இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகிறாரு, டுவர்ட்ஸ் ஜேர்னியை சொல்கிற படம் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு நம்ம அந்த கிராமத்தில் நடக்கிற கபடி டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கே அவ்வளோ பிரச்சனை வரும், சண்டை பிரச்சனை அப்படின்னு வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவார். ஃபஸ்ட்டு கிராமத்தில் உள்ள டீமில் ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் உள்ள கபடி டீமில் விளாடுவார். அதுக்கப்புறம் கிளப்பில் விளாடுவார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டீமில் விளாடுவார். அதுக்கப்புறம் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆவார். இதில் வந்து எதுலேயுமே அடுத்தடுத்து உடனே நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனையும் தாண்டி அவர் எப்படி வந்து இந்தியா டீமுக்கு விளாட்றாரு, கடைசியில் அந்த ஏஷியன் ஒலிம்பிக்கில் வின் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கும் அந்த சாங்குக்கும் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்ச். வேறு ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு மார்க் 5க்கு 3.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.